இன்றைக்கி நம்ம ஆவடியிலிருந்து திருத்தணி நோக்கி எலக்ட்ரிக் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். என்னுடைய ட்ராவல் அனுபவத்தை இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம சேனலோடைய முதல் வீடியோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடியிலிருந்து திருத்தணி நோக்கி புறநகர் ரயிலில் போக போகிறோம். அதாவது எலக்ட்ரிக் ட்ரெயினில் நம்ம போக போகிறோம். அதோடைய வீடியோ பதிவு இந்த வீடியோவில் நான் முழுமையாக கொடுக்குறேன். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்றதால நம்மளுடைய சேனல் இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணுறோம். முதல் பதிவு இந்த பதிவு. விநாயகர் அண்ணன் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம இந்த பயணத்தை ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து திருத்தணி நோக்கி நம்ம தொடங்கலாம். வாங்க. வந்தே பாரத், கோவை வந்தே பாரத் போதும். நம்ம ஆவடியிலிருந்து திருத்தணி வரையும் லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற மாரி இருந்தால் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா ஃபேர் வருது. கிட்டத்தட்ட நம்ம 62 கிலோமீட்டர் கடந்து போனோம். மொத்தம் 18 ஸ்டேஷன் இருக்குது. நம்ம ஆவடியில் பார்த்தோம்னா ரெண்டு பக்கமே, அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தாலும் சரி, மார்க்கெட்லேருந்து வந்தாலும் சரி, ரெண்டு பக்கமே புக்கிங் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் எங்கே வேணால் டிக்கெட் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ட்ரெயின் வந்து 1வது பிளாட்ஃபார்மில் வருது. நம்ம 4வது பிளாட்ஃபார்மில் இருந்து அப்படியே இந்த பிரிட்ஜு வழியாக நம்ம கீழே இறங்க போகிறோம். இந்த பிரிட்ஜு ஆவடியில் இப்போ சமீபத்தில் போட்ட பிரிட்ஜு தான். சீக்கிரம் ஆவடியில் வந்து எஸ்கலேட்டர்லாம் வரப்போகுது. நம்ம ஆவடியிலிருந்து திருத்தணிக்கு போகக்கூடிய எலக்ட்ரிக் ட்ரெயின் இன்னும் வரத்துக்கு 5 நிமிஷம் இருக்குது. நம்ம ஆவடியிலேருந்து திருத்தணி போகிறதுக்கு தினந்தோறுமே காலையில் 4:40க்கு முதல் வண்டி தொடங்குது எலக்ட்ரிக் ட்ரெயின். இதிலிருந்து நைட்டு பார்த்தீங்கன்னா 8:50 வரையும் கடைசி ட்ரெயின் இருக்குது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 12 சர்வீஸ் இருக்குது. நம்ம ஆவடியிலேருந்து திருத்தணிக்கு நீங்கள் லோக்கல் ட்ரெயினில் புறநகர் ட்ரெயினில் போகிற மாரி இருந்தால் 20 ரூபா தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 ஸ்டாப்பிங் இருக்குது. மொத்தம் 63 கிலோமீட்டர் நம்ம கடந்து போனோம். நம்ம ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து திருத்தணிக்கு போகக்கூடிய இஎம்ஐ ட்ரெயின் வந்து 1வது பிளாட்ஃபார்மில் வந்துட்டு இருக்கு. இந்த ட்ரெயினில் தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 2:55க்கு ஆவடி டைமு. கரெக்ட் டைமில் வண்டி வந்துட்டு இருக்குது 1வது பிளாட்ஃபார்மில். இங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணோன்னா கரெக்டாக 4:40க்கு நம்ம திருத்தணிக்கு போயிடுவோம். இப்போ 1வது பிளாட்ஃபார்மில் வண்டி வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி என்றதால வண்டி காலியாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் வண்டி வந்து எப்பவும் வீக் டேஸில் எப்படி போகுமோ அதே போல் கூட்டமாக தான் இருந்தது. இடமே இல்லை. அதனால ஒரு சைடில் மட்டும் நிற்கிறதுக்கு இடம் கிடைச்சிது. இப்போ வண்டி ஆவடியிலிருந்து புறப்பட்டுடுச்சு. நம்ம ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து திருத்தணிக்கு தினந்தோறுமே புறநகர் ரயில் வந்து கண்டினியூஸாக 2 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. காலையில் நம்ம பார்த்தோம்னா 4:30 மணிக்கு முதல் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. நைட்டு 8:50 வரையும் வண்டி கண்டினியூவாக இருக்குது. ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் ஒரு ட்ரெயின் வந்து ஆவடியிலிருந்து திருத்தணிக்கு இருக்குது. நம்ம ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து திருத்தணிக்கு புறநகர் ரயிலில் வந்து கரெக்டாக 20 ரூபா தான் ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. 63 கிலோமீட்டர் வருது. இப்போ நம்ம ஏறி இருக்க ட்ரெயின் பார்த்தோம்னா மத்தியானம் 2:55க்கு ஏறி இருக்கும். இந்த ட்ரெயின் வந்து சாயங்காலம் 4:35க்கு திருத்தணி போய் அடையும்.
நம்ம வண்டி இப்போ ஆவடி அடுத்தது இந்து காலேஜ் ஸ்டாப்பிங்கு வந்துடுச்சு. இந்து காலேஜில் வந்து நம்ம வண்டி 1 மினிட் நிற்கும். இந்து காலேஜுக்கு கரெக்ட் டைமுக்கு நம்ம வண்டி ரீச் ஆகிடுச்சு. ஆவடி டு திருத்தணி லோக்கல் ட்ரெயினில் நம்ம ஸ்டாப்பிங் பார்த்தோம்னா 18 ஸ்டாப்பிங் இருக்குது. 18 ஸ்டாப்பிங் கடந்து தான் நம்ம ட்ராவல் பண்ணோம். கிட்டத்தட்ட 63 கிலோமீட்டர் நம்ம கடக்கணும். 1.25 மணி நேரம் இந்த வண்டி ட்ராவல் எடுத்துக்கும். நம்ம ஆவடியிலிருந்து திருத்தணி நோக்கி லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ செகண்ட் ஸ்டேஷன் வந்துட்டோம். அதாவது 2வது ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பட்டாபுரம். இப்போ வண்டி பட்டாபுரம் நிற்கிது. வண்டி டிலே இல்லை, கரெக்ட் டைம் வந்துட்டு இருக்கு. பட்டாபுரம் அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது ரயில் நிலையம் நெமிலிச்சேரி. இந்த நெமிலிச்சேரி ரயில் நிலையம் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 16 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஸ்டேஷன் தான் இது நெமிலிச்சேரி. இந்த ஜெயா காலேஜ் போகிறவங்களுக்கு இந்த ஸ்டேஷன் வந்து ரொம்ப அருமையாக யூஸ் ஆகுது. நம்ம நெமிலிச்சேரிக்கு அடுத்து உள்ள ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா திருநன்றூர். இந்த ஸ்டேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி ஆன் டைமில் வந்துடுச்சு. அதாவது 3:12க்கு கரெக்ட் டைமுக்கு வண்டி வந்துடுச்சு. திருநென்றூர் அடுத்து பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். வண்டி இந்த ஸ்டேஷனுக்கும் ஆன் டைம் வந்துடுச்சு. சரியான நேரத்தில் வண்டி வந்துட்டு இருக்கு. லோக்கல் ட்ரெயின் இருந்தாலும் நல்ல வேகமாக தான் வண்டி வந்துட்டு இருக்கு.
நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ரயில் நிலையம் சபாபட் ரோடு. இந்த சபாபட் ரோடு வந்து கரெக்டாக ஆவடியிலிருந்து 6வது ரயில் நிலையம் தான் இந்த சபாபட் ரோடு. வண்டி வந்து ஆன் டைம் கரெக்ட் டைமுக்கு வண்டி ஷார்ப்பாக வந்துட்டு இருக்கு. நம்ம செவ்வாப்பேட் ரோடு அடுத்த ரயில் நிலையம் பார்த்தோம்னா பொட்லூர் ரயில் நிலையம். இது வந்து ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து 7வது ரயில் நிலையம் தான் இந்த பொட்லூர் ரயில் நிலையம். நம்ம ஆவடியிலிருந்து வரும் 8வது ரயில் நிலையம் தான் இந்த திருவள்ளூர் ரயில் நிலையம். இப்ப திருவள்ளூர் ரயில் நிலையத்துக்கு வண்டி ஆன் டைம்ல கரெக்டா வந்துட்டு இருக்கு. நம்ம ஆவடியிலிருந்து திருத்தணிக்கு புறநகர் ரயில்ல, அதாவது இஎம் ட்ரெயின்ல தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். வண்டி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆவரேஜான ஸ்பீட்ல தான் வண்டி வந்துட்டு இருக்கு. இப்போ திருவள்ளூர் ரீச் ஆயிடுச்சு வண்டி. நம்ம திருவள்ளூருக்கு அடுத்த வர ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா ஏகாட்டூர் ரயில் நிலையம். இது வந்து ஆவடியிலிருந்து கரெக்டாக 9வது ரயில் நிலையம் தான் இந்த ஏகாட்டூர் ரயில் நிலையம். வண்டி இந்த ஊருக்கும் ரொம்ப கரெக்டான நேரத்தில் தான் வந்திருக்கு.
நம்ம ஆவடியிலிருந்து திருத்தணி நோக்கி புறநகர் ரயிலில் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வரக்கூடிய ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கடம்பத்தூர் ஸ்டேஷன். வண்டி வந்து கரெக்டாக 3:30க்கு ஷார்ப்பான நேரத்துக்கு கடம்பத்தூர் ரயில் நிலையத்துக்கு வந்திருக்கு. இது ஆவடியிலிருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10வது ரயில் நிலையம் தான் இந்த கடம்பத்தூர் ரயில்வே நிலையம். நம்ம கடம்பத்தூர் கிராஸ் பண்ணிட்டோம். கடம்பத்தூருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செஞ்சி பணப்பாக்கம் ரயில் நிலையம் வருது. இது ஆவடியிலிருந்து கரெக்டாக 11வது ரயில் நிலையம் தான் இந்த செஞ்சி பணப்பாக்கம் ரயில் நிலையம். இந்த செஞ்சி பணப்பாக்கத்துக்கு வண்டி வந்து கரெக்டாக 3:36க்கு சரியான நேரத்தில் வண்டி வந்துடுச்சு. பல்லு தான் போயிட்டு வரியா? நம்ம ஆவடியிலிருந்து திருத்தணி நோக்கி புறநகர் ரயிலில் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து 12வது ரயிலில் பார்த்தீங்கன்னா மணவூர் ரயில் நிலையம். இந்த ஊருக்கும் வண்டி வந்து சரியான நேரத்தில் 3:40க்கு ஆன் டைமில் வண்டி ரீச் ஆயிடுச்சு. நம்ம மணவூர் அடுத்த ஸ்டேஷன் தான் திருவிழாங்காடு. இப்போ திருவிழாங்காடு வந்துட்டோம். நம்ம ஆவடியிலேருந்து திருவிழாங்காடு வந்து கரெக்டாக 13வது ரயில் நிலையம்.
நம்ம வர வண்டியும் கரெக்டான நேரத்தில் தான் வந்துட்டு இருக்கு. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 3:45 ஆன் டைமுக்கு எல்லா ஸ்டேஷனும் ரீச் ஆகுது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் போலவே நல்லா வேகமாக போகுது. இப்போ இருக்க லோக்கல் ட்ரெயின் எல்லாமே வந்து எல்லாம் புதுமையாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஐசேஃப் கோச் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம திருவள்ளங்காடு ரயில் நிலையம் கடந்து வந்துட்டோம். நம்ம திருத்தணிக்கு போகிற லோக்கல் வந்து நல்லா வேகமாகவும் ஆன் டைமிலும் அடுத்து பார்த்தீங்கன்னா மோசூருக்கு வந்துடுச்சு. மோசூர் டைமை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:51 ஈவினிங் வந்து வண்டி ரீச் ஆயிடுச்சு. நம்ம ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து மோசூர் வந்து கரெக்டாக 14வது ரயில் நிலையம். இந்த 14 ரயில் நிலையம் நம்ம கடந்து வந்துட்டோம். கிட்டத்தட்ட நம்ம அரக்கோணத்துக்கிட்ட ரீச் ஆக போகிறோம். நம்ம லோக்கல் ட்ரெயின் நல்ல வேகமாக வந்துட்டு இருக்கு. கரெக்டான நேரத்துக்கு புளியமங்கலம் ரயில் நிலையம் வந்துட்டோம். புளியமங்கலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் கரெக்டாக 3:56 வந்து வண்டி வந்துருச்சு. லோக்கல் ட்ரெயினில் வந்த மாரி தெரியல, நல்ல ஒரு வேகமாக வண்டி வந்துட்டு இருக்கு. நம்ம ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து புளியமங்கலம் ரயில் நிலையம் கரெக்டாக 15வது நிறுத்தம். இப்போ 15வது நிறுத்தம் புளியமங்கலமும் நம்ம கடத்துறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரக்கோணம் ஜங்ஷன் ஏஜேஜ். இந்த அரக்கோணத்துலேருந்து தான் லைன் வந்து பிரியும். அதாவது அரக்கோணம் தாண்டி பிரிட்ஜ் இருக்கும். பிரிட்ஜ் அண்ட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருத்தணி ரேணிகுண்டா ரூட்டு. அந்த ரூட்டில் தான் இந்த வண்டி வந்து டிஆர்டி போகிற வண்டி, அதாவது திருத்தணி போகிற வண்டி பிரியும்.
நம்ம ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து திருத்தணிக்கு போகிற லோக்கலில் தான் நம்ம ஏறி இருக்கோம். நம்ம ஆவடியில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:55க்கு நம்ம ஏறணும். இப்போ அரக்கோணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆன் டைம் வந்துருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 4:08க்கு அரக்கோணத்துக்கு வண்டி வந்துருச்சு. இப்போ 4:10க்கு அரக்கோணத்துல இருந்து வண்டி வந்து டிபார்ட் ஆயிடுச்சு. இதை விட்டீங்கன்னா நேராக நம்மளுக்கு அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா திருத்தணி தான். நம்ம ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து திருத்தணிக்கு ஒரு நாளைக்கு 12 சர்வீஸ் இருக்கு. காலையில 4:30 மணிக்கு முதல் வண்டி ஸ்டார்ட் ஆகும். நைட்டு 8:50க்கு கடைசி வண்டி. இது இடையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் ஒரு ட்ரெயின் திருத்தணிக்கு இருக்கு. எல்லாமே லோக்கல் ஃபேர் தான். 20 ரூபா தான் ஆவடியிலேருந்து திருத்தணிக்கு. 63 கிலோமீட்டருக்கு 20 ரூபா தான் சார்ஜ் பண்றாங்க. இப்போ நம்ம அரக்கோணம் ரயிலில் தாண்டி வந்துட்டோம். கிட்டத்தட்ட திருத்தணி கிட்ட வர போகிறோம். இந்த இடத்துல ட்ராக் சேஞ்ச் இருக்கு. இப்போ வண்டி வந்து லைன் மாறுது. லெஃப்ட் சைடில் இருக்க ட்ராக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்பாடி வழி, அதாவது காட்பாடி, ஜோலார்பேட்டை, பெங்களூர், கோயம்புத்தூர் போகிற ரூட்டு. இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருத்தணி, ரேணிகுண்டா, அதே போல் திருப்பதி, மும்பை போகிற ரூட்டு தான் இப்போ நம்ம வண்டி வந்து பிரிஞ்சு வருது. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரக்கோணம் தாண்டி கிட்டத்தட்ட பைபாஸ் லைன் வந்துட்டோம். அரக்கோணம் நார்த்து கிட்ட நம்ம இருக்கோம். இப்போ குட்ஸ் லைன் நிற்குது பார்த்தீங்களா? இந்த ரூட்டில் தான் அநேக வண்டி வந்து அரக்கோணத்துக்கு வராமல் நேரடியாக காட்பாடிக்கு போகிற ரூட்டு இந்த ரூட்டு. ஒரு சில வண்டிலாம் நேராக இந்த ரூட்டில் போய் காட்பாடி ஜாயின் ஆகும், அரக்கோணத்துக்கு வராது. இது வந்து அரக்கோணம் நார்த்து பைபாஸ். இப்போ நம்ம நார்த்து பைபாஸ் தாண்டிட்டோம். அடுத்தது நேராக நம்மளுக்கு திருத்தணி தான். நம்ம ஆவடியிலிருந்து மத்தியானம் கரெக்டாக 2:55க்கு புறப்பட்ட ட்ரெயின் வந்து கரெக்டாக 4:35க்கு நம்ம திருத்தணி டிஆர்டி வந்து அடைஞ்சிருச்சு. நம்ம ஆவடியிலிருந்து ட்ராவல் பார்த்தீங்கன்னா, அதாவது டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.25 மணி நேரம் பிடிக்குது. நீங்கள் ஆவடியிலேருந்து ட்ரெயின் மூலயமா திருத்தணிக்கு வந்தால் கரெக்டாக 1.25 மணி நேரம் பிடிக்குது. நம்ம இந்த 1.25 மணி நேரம் 63 கிலோமீட்டர் தாண்டி இப்போ திருத்தணிக்குள்ளே நம்ம வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஆவடியிலிருந்து 18 ரயில் நிலையம், ஆவடியோடு கணக்கெடுத்தீங்கன்னா 18 ரயில் நிலையம் இருக்குது. இந்த 18 ரயில் நிலையமும் நின்று தான் வரும். இந்த ட்ரெயின் வந்து லோக்கல் இஎம்யூ தான். அதனால தான்
எல்லா ஸ்டேஷனும் வந்து இந்த வண்டி நின்று வருது. அப்படி நின்று வந்தாலும் கரெக்டான டைமில் பிஃபோராக ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே கரெக்டாக 4:35க்கு வந்து நம்ம டிஆர்டி வந்து ரீச் பண்ணிடுச்சு. இந்த வண்டி வந்து ஐசிஎஃப் புது கோச் வண்டி தான் போட்டிருக்காங்க. பழைய வண்டிலாம் இப்போ பெரும்பாலும் ரயில்வே வந்து சதன் ரயில்வே வந்து மாற்றிட்டு வராங்க. ரொம்ப ஒரு அற்புதமாக வண்டி இந்த வண்டி இருந்தது. உள்ள சீட் ஃபெசிலிட்டிலாம் நல்லா இருந்தது. பட் எங்களுக்கு தான் சீட்டு கிடைக்கல. வண்டியில் சரியான ரஷ்ஷு. இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி காலியாக இருக்கும் எதிர்பார்த்தேன். ஆனால் அப்படி இல்லை, அவ்வளோ கூட்டம் வந்து இறங்கி போனாங்க. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்தில் நம்ம ஆவடியிலிருந்து திருத்தணி நோக்கி வந்துட்டு இருக்கோம். அதாவது 63 கிலோமீட்டர் 18 ரயில் நிலையத்தை கடந்து வந்துட்டோம். இப்போ திருத்தணிக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறோம்.